ஹலோ, குட் மார்னிங் பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். புதிய நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக செய்வார். அவர் புதிய காரியங்களின் புதிய துவக்கத்தின் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக அநேக காரியங்களை பார்ப்பீர்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அநேக நேரத்தில் கண்ணில் பார்க்கறத வச்சு நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நம்ம செயல்படுத்துவோம். ஆனால் விசுவாசம் என்பது காண்கிறதுனால் வருகிறதல்ல, அது கேள்வியினால் வருகிறது. விசுவாசம் என்பது காட்சி அல்ல, காண்பது விசுவாசம் அல்ல, கேட்பது தான் விசுவாசம். பல வேளைகளில் கண்களால் காண முடியாததுனால சோர்ந்து போகிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் அது விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது கேள்வியினால் வரும். காதில் எதை கேட்கிறோமோ அதை பேஸ் பண்ணி வருகிறது தான் விசுவாசம். அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இட் இஸ் டைம் டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஓப்பன் யுவர் இயர்ஸ். கண்களை மூடிக்கொண்டு காதுகளை திறக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கும் படிக்கு தான் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதை படிக்கும் பொழுது, அந்த சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது விசுவாசம் நம்மளுக்குள் செயல்படுகிறது. பைபிளில் நம்ம படிக்கும் பொழுது பிறவி குருடனாக இருந்த ஒரு மனிதன் இயேசு தன் பக்கத்தில் நடந்து போகிறார் அப்படின்றத அவன் கேட்டு விசுவாசித்தான். அவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் அந்த செய்தியை கேட்டவுடன் விசுவாசித்தான். அந்த விசுவாசம்தான் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திடாத பெரிய அற்புதத்தை நடத்தினது. இயேசு தான் அற்புதம் செய்தார். ஆனால் அவர் எப்படி செய்தார்னா, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின்படி செய்தார். இயேசுவே சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆகவே உங்கள் கண்ணில் பார்க்கறதுனால தான் விசுவாசம் வரும் அப்படின்றத நீங்கள் நம்பாதீங்க. காதில் கேட்கிற தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். இன்னொரு இடத்துல 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவுடன் இயேசுவுக்கு பின்னாடி போகணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டா. அந்த விசுவாசம் தான் அவளை காப்பாற்றினது, ரட்சித்தது அப்படின்றத இயேசுவே சொல்லுகிறார். ஆகவே காணும் விசுவாசத்தை பார்க்கிலும் கேட்கும் விசுவாசம் மிகவும் பெரியது. ஹியரிங் ஃபெய்த் இஸ் மச் கிரேட்டர் தென் சீயிங் ஃபெய்த். இன்றைக்கு கூட லைஃப் டெய்லியில் காட்சி வந்திருக்காது, வெறும் சத்தம் மட்டும்தான் வந்திருக்கும். வீடியோ இல்லாமல் வெறும் ஆடியோ மட்டும்தான் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கேட்ட வசனத்தின் வெளிப்பாடை விட அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கேள்வினால் வருகிறது. தேவனுடைய சத்தத்தை, வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த விசுவாசம்தான் அதிகமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். இந்த மாதத்தில் காண்பதற்கு அதிகம் இல்லை என்றாலும் கேட்டு விசுவாசியுங்கள். அநேக காரியங்களை உங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்காது, உங்கள் கண்களுக்கு முன்பதாக அது தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ வார்த்தையின் சத்தம் விசுவாசத்தை உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணும்போது, அது இன்க்ரீஸ் ஆகும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறத உங்களால் பார்க்க முடியும். கேள்வியினால் விசுவாசம் வரும், அந்த விசுவாசத்தினால் அற்புத காட்சியும் வரும். இன்றைக்கும் இந்த நாளும் அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த, விசுவாசம் நிறைந்த நாளாய் உங்களுக்கு இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.